शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। येन पूर्णमेव आकाशं भवत्येकेन सर्वदा शून्यं यस्य जनाकीर्णं तं देवा ब्राह्मणं विदुः। संसारिणाम् एकाकित्वेन अवस्थानं भय आलस्यादिहेतुत्वात् बध्यम् संसारिणां वैराग्यरहितानाम् अर्थம். வைராகியம் இல்லாதவர்களுக்கு ஏகாக்கித்வேன அவஸ்தானம் தனியா உட்காரக்கூடாதுன்னு இருக்கு. என்ன காரணம்? பிரத்யேக பாவம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, பயம் இருக்கும், இல்லைன்னா ஆலோசனை இருக்கும், வேற ஒன்றும் நடக்கிறதில்லை. தத்துவஞானம் ஏற்படுறதில்லை, வைராக்கியம் வருவதில்லை, ஆனந்தமும் கிடைக்கிறதில்லை, பயம் இருக்கும், ஆலோசனை ஏற்படும், அவ்வளவுதான். அதனால வாத்தியம் ஜனசமூக ததாவிதத்வா உபேய, ஜனசமூக ததாவிதத்வா உபேய அததாவிதத்வா. ஜனசமூகம் என்கிறது ஒரு ஜனசமூகத்தில் உட்கார இருந்தா பயம் இருக்காது, ஆரோக்கியமும் இருக்காது. என்ன காரணம்னா மத்தவ பார்க்கறதுனால ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். இப்போ பல பேர் இருக்காரு, பிரம்மச்சாரியா இருக்கிறவா ஏதோ ஒரு காரணத்தினால புரிவாதம் இருக்கலாம் இல்லையா? சில பேர் அப்படி இருப்பான். ஒரு ஸ்மசான வைராகியம் மாதிரி ஏற்பட்ட விவாகம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி விவாகம் பண்ணாமல் சரியா ஜீவனம் பண்றவா இருக்கா. பிரம்மச்சாரியா இருக்கிற சில பேர் இருக்கா. அது சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா வைராகியம் இல்லாம அப்படி இருக்கிறதா இருந்தால் இதோட அகப்படும். என்ன காரணம்? பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, இப்படிதான் பண்ணணும் என்கிற ஒரு நிர்பந்தமும் இல்லை. இல்லாதபடி இருக்கிறதா இருந்தால் வைராகியம் இல்லைன்னா கூட மத்தவா பார்க்கறது, மத்தவா தப்பா நினைச்சிருவான். ஒன்றும் பண்ணாம அனுஷ்டானங்களோ மற்ற ஒண்ணுமே பண்ணாம உட்கார்றதா இருந்தால் மத்தவா தப்பா நினைச்சிருவாங்க, ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அனுஷ்டானங்களோ ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். இன்னொருத்தர் பார்க்கறது இல்லைன்னா ஒண்ணுமே ஏதாவது எதுக்காக சாப்பிடுறது கூட இல்லை, அந்த மாதிரி சில பேர் இருக்கா. இது ரெண்டும் விருதமா சாப்பிடுறது சொல்றது. வைராகியம் இருக்கிறதா இருந்தா உண்மையா இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு கிரமமா வச்சிருக்கோம் இல்லையா? மோட்சம் சேவமானம் சேவமான பதத்தியா அனுப்பாத்திய புத்திரான் அனுப்பாத்திய கர்மாணி அனுஷ்டாய மோட்சம் சேவமான பதத்தியா அந்த மாதிரி ஒரு ஸ்ருதி இருக்கு. அது அவியக்த விஷயம் சொல்லியிருக்கேன். எதிவாய்கிறதா பிரம்மச்சரியாலேயோ பிரவர்த்தியம் இருக்கிறதுனால வைராகியம் இல்லாத பொழுது, வைராகியம் இல்லைனால் கிரமமா ஆசிரமாவது ஆசிரமம் வச்சு அந்நிதா கண்டு இருக்கு. பாகவதத்தில் ஆசிரமாவது ஆசிரமம் வச்சு அந்நிதா மாம்ச மாத்திரையும். பாகவதத்துல மாம்ச மாத்திரையும் வைராகியத்தோட இருக்கணும். ஒரு பக்தியா இருந்தா கூட வைராகியம் வேணும், அந்த அளவுக்கு பக்தி இருந்தா. இல்லைன்னா கிரமமா ஆசிரம கிரமம். பிரதான சொல்ற பய ஆரோக்கியாதிகேதுவா லப்யம் ஜனசமூகத்து அததாவிதத்வா. ததாவிதம் இல்லை, ஜனசமூகத்தில் இருந்தா பயம் வரப்போறது இல்லை. துஷ்டஜன சமூகத்தில் இருந்தா பயம் வரும், சிஷ்டஜன சமூகத்தில் இருந்தா பயம் வரப்போறது இல்லை, ஆரோக்கியமும் வரப்போறது இல்லை. ஏன்னா சிஷ்டம் இன்றைய பயந்தாவது பண்ணுவான், பண்ண வேண்டிய சஜ்ஜனமா இருக்கும். அதனால அதுதான் உபயம். யாருக்கு வைராகியம் இல்லாதவர்கள் அதுதான் உபயம், அதுதான் பண்ணணும்னு சொல்றோம். யோகி நஷ்டோ விபரீதத்துவம். யோகினா இங்க தத்துவஞானி, விரக்தா இருக்கிறவங்க அது தேவையில்லை. ஏன்னா விபரீதம் ஏகாந்தேசத்தில் உட்கார்வா இருந்தால் பயமோ ஆலோசனமோ வரப்போவதில்லை. பண்ண வேண்டிய காரியம் பண்ணாம இருக்கிறதுக்கோ அனாவசியமா ஏதாவது நினைச்சிட்டு பயம் வர்றதுக்கோ வாய்ப்பே இல்லை. அதனால யோகி நஷ்டோ விபரீதத்துவம். ஏகாதித்வே சதி அவிக்னேன ஞானானுவர்த்தோ பரிபூர்ணேன பரமானந்தாத்மனா சர்வம் ஆகாசம் பூர்ணமேவ அவபாசதே. பரிபூர்ண ஸ்வயமேவ பரிபூர்ணத்துவ, ஸ்வயமா பரிபூர்ணமா இருக்கிறதுனால ஞான அனுபவத்தோ, ஞானத்துக்கு அனுபூத்தி வர்றதுக்கு விக்னம் ஒன்றும் இருக்காது ஏகாந்த தேசமா இருந்தார். அதனால ஏகாந்த தேசங்கிறது அவளுக்கு ஹீதமா இருக்கு, அனுகூலமா இருக்கு. அத்தா பய ஆரஸ்ய சோக மோகாதையோ நபவந்தி. பூர்ணமிடம் இருந்தா பயம் ஆலோசனை சோகம்னு இருக்கிறது.
यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैवाभूत् विजानतः तत्र को मोहः कः शोकः एकत्वम् अनुपश्यतः इति श्रुतेः. அந்த இடத்துல ஸ்ருதியும் இருக்கு. இந்த ஸ்ருதி என்ன ஸ்ருதி? ஈஷாவாஸ்ய உபனிஷத்து. यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैवाभूत् आत्मैवाभूत् द्वितीयाद्वै वयं भवति द्वितीयமே இல்லை आत्मैवाभूत् चैता சொல்றது. यस्मिन् सर्वाणि भूतानि यस्मिन् पुरुषे अर्थம் यस्मिन् पुरुषे सर्वाणि भूतानि विजानतः सर्वाणि भूतानि आत्मैवाभूत् आत्मा आत्मानमेव पश्यति आत्मातिरिक्तं न पश्यति इत्यर्थः भाष्ये इங்கே भगवद्पाद भाष्ये आत्मातिरिक्तं न पश्यति इत्यर्थः न पश्यति नाम पश्यति खलु मिथ्याभूतं पश्यति பார்க்கறதா இருந்தா கூட மித்யாபூதமா பார்க்கறது வாஸ்தவமா பார்க்கறது இல்லை. அதனால வாஸ்தவமா ஏதாவது இருந்தா தானே பயத்துக்கு இடம் இருக்கு. அதனால பரமார்த்தமா பார்க்கறது இல்லை. அதனால எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத் சத்யா விஜானதா தத்துவஞானிக்கு. அதனால தத்த கோமோகா ந சோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா. இந்த ஸ்ருதியெல்லாம் வேற விதமா மாற்றுறது பரமதத்துல அந்த வேற விதமா மாற்றுறது. இதெல்லாம் பரமாத்மா விஷயம். தன்னை பற்றி சொல்றது இல்லை. பரமாத்மானும் ஏகம் பட்சது. பரமாத்மா ஒன்றுதான் இருக்குல்ல பரமதம். இது அத்வைத ஸ்ருதி எல்லாமே அங்கே கொண்டு வருது. பரமாத்மா ஒண்ணு, பரமாத்மா ரெண்டு கிடையாது, அஜாதியமா இல்லை ரெண்டு பரமாத்மா அப்படி கிடையாது. பரமாத்மா ஒண்ணு பரமாத்மா ஒண்ணுதான். அப்ப ஏகத்துவம் அனுபவிச்சுதானா? பரமாத்மனி ஏகத்துவம் அனுபவிச்சுதான். ரெண்டு பரமாத்மா கிடையாது, ரெண்டு பரமாத்மா கிடையாது நிலத்தில் அப்படி நினைக்கிறதா இருந்தால் கோமோக கஷோகா அர்த்தம். அவருடைய அர்த்தம் இங்கேயும் அப்படிதான் சொல்லுவாங்க. எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவாபூத் விஜானதா. இந்த இடத்துல ஆத்மானா பரமாத்மா நான் இல்லை, இன்னொரு பரமாத்மா என்னோட நியந்தா இருக்க அந்த பரமாத்மா. நம்மளும் சொல்லணும் இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த பரமாத்மாவை பற்றி இது சொல்றதுன்னு சொன்னா அவனுக்கு ஒத்துக்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான்? ஆத்மைவாபூனா பரமாத்மைவாபூத். எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவாபூத் அப்படின்னா பரமாத்மாவில் அத்தியந்த பக்தியா இருக்கிறதுனால யாருக்கு தன்னுடைய சுவாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவில் அத்தியந்த பக்தியோடு இருக்கோ அவன் எப்படி இருப்பான்? பரமாத்மானும் விகாய அந்நியம் தமப்பின பட்சத்து. பரமாத்மா மற்றும் வேற எது இருந்தாலும் அது பரமாத்மா பரமாத்மாவில் அப்படி பார்க்கறதா இருந்தால் தத்துவ கோமோகா கஷோகா. அப்படி பார்க்கறதா இருந்தால் சோகமும் மோகமும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏகத்துவம் அனுபவிச்சதா. இப்போ ஏகத்துவம் பரமாத்மாவில் ஏகத்துவம் அனுபவிச்சதா அப்படி சொல்லிக்காரு. இது உபக்கிரமத்தோடைய உபசம்ஹாரம் எல்லாம் சரியா வருமா யோகிக்கணும். யோகிச்சா அது மேல சொல்லலாம். அப்படி அர்த்தம் கொண்டு வந்து உபபத்தி இல்லை இப்படி எல்லாம் அது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவருடைய அர்த்தம் அப்படி அதே ரீதியில் அப்படி இல்லை. இன்னொரு பரமாத்மா இருக்கலாம், அதுக்கான இல்லை இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வியாபகாரி பாரமார்த்திகமா ஏகத்துவம் அனுபவிச்சதான்னு சொன்னா இப்போ முக்கியமான ஏகத்துவம் இல்லை. நான் இருக்கேன், என்னுடைய சுவாமியா பரமாத்மா இருக்கேன். இப்படி தெரிஞ்ச உடனே கோமோகா கஷ்டோதா நான் சொல்ல முடியுமா? முடியுமா கேட்டா அவ சொல்றது இல்லை. ஆனா அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ என்னுடைய சுவாமியா ஒரு பரமாத்மா இருக்கா, அந்த பரமாத்மா ஏகா. இந்த ஒரு எண்ணம் வைராக்கியம் வர்றதுக்கு முன்னாடியும் இருக்கலாம் இல்லையா? இப்பொழுது இருக்கலாம். நம்மளும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். வைராக்கியம் இல்லாதவா நம்மளே மாதிரி இருக்கிறவா கூட நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய நியந்தாவா இருக்கக்கூடிய சுதந்திரமா இருக்கக்கூடிய சுவாமியா இருக்கக்கூடிய சர்வ ஜெகன் நியந்தா சக்தி பரமாத்மா அத்தி ஒரு பரமாத்மா இருக்கு என்கிற ஒரு நம்பிக்கை வச்சுட்டு வர போயிருக்கோம் எல்லாரும். நான் சோகமும் மோகம் ஒன்றும் கிடையாது இருக்கு, கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது தெரிஞ்சப்பறம் அந்த சோகம் இருக்கு. என்ன காரணம்? திவ்யா போய் சேர்ந்து அந்த பரமாத்மாவினுடைய பயம் பீஷாத்மா வாதப்பவதே பீஷோதேதி சூரியா தாவதி பஞ்சமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வ தரிசனம் இருந்தா அந்த பரமாத்மாவே பயகேது, வேறையா பார்க்கறதா இருந்தால் அந்த பரமாத்மாவே பயகேது.
இது உபரிஷத் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஈஸ்வர பயத்தினால பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுவா இல்லையா? கடவுளுக்கு மேல பயம் இருக்கு, அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா விக்கிரகம் பார்த்துட்டு இருப்பா அப்படிதான். சம்சாரிகளுக்கு என்ன எண்ணம் இருக்கு, ஆஸ்திகாலுக்கு என்ன எண்ணம் இருக்கும் உள்ளுக்குள்ள? வேற யாரும் பார்க்கறது எல்லாம் கூட பரமாத்மா பார்த்துட்டு இருப்பாங்க. குணதோஷங்கள் பாப்பமும் புண்ணியமும் பார்த்து பலத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கா. அது மேலே இருக்கா கீழே இருக்காது. மேலே இருக்கிற ஒரு பிராகிருத விசுவாசமா இருந்தா கூட எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விசுவாசம் இருக்கு. ஒரு வியாபாரிக சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில் பார்த்தா எப்படி இருக்கும்? வியாபாரிக சாஸ்திரம், மோட்ச சாஸ்திரம் விட்டுருங்க. வியாபாரிக சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில் பார்த்தா எப்படி இருக்கும்? பரமாத்மா அஸ்தி, புது அஸ்தி, சர்வத்திர அஸ்தின்னு தானே சொல்லுவோம். சர்வவியாபகமா இருக்கு பரமாத்மா, சர்வஜா, அதுதானே இருக்கணும். அந்த வியாபாரிக சாஸ்திரம் தான் இன்னொரு சாஸ்திரம் வேண்டாம். வேதாந்தத்திலும் வியாபாரிக திருஷ்டியில் பல இடத்துல சொல்றதில்லை. எஸ் சர்வஜ சர்வவித எஸ் ஞானமயம் தபா அஸ்மாதேவ நாமரூபம் அன்னம் நாமரூபம் அன்னந்த ஜாயதே இல்லையா? அந்த இடத்துலலாம் சர்வஜான பரமாத்மாவுக்கு சொல்றதுண்டு. எதோபாயமான பூதான ஜாயங்க ஜெகன் நியந்தாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு சொல்றதுண்டு. இந்த பரமாத்மாவோட தெய்வ திருஷ்டியில் பார்க்கிறதா இருந்தால், இந்த பரமாத்மாவே அப்படி பார்க்கிறதா இருந்தால் சரியான பயம் நோக்கி பயத்தை நிவாரணம் பண்ண முடியாததான் தெரியுது, நமக்கே அனுபவம் இருக்கு. அப்ப அந்த பரமாத்மா நம்மளுடைய ஜெகத் சாட்சியா நியந்தாவா இருக்கு. அந்த பரமாத்மாவுக்கு அதீனமா தான் எல்லாம் நடக்கிறது. இப்படி ஒரு ஞானம் இருக்கிறவனுக்கு பயம் இல்லையா? கண்டிப்பா பயம். இந்த ஸ்ருதி எப்படி சொல்ற? விஜானதா எஸ்ய சர்வாணி பூதானி ஆத்மைவாகோ விஜானதா. விஜானதா தத்ரோ மகா கஷ்டோதா. காமோக மோக கஷ்டோதா. எப்படி மோகம் இருக்கும், எப்படி சோகம் இருக்கும்? வாய்ப்பே இல்லைன்னு சொல்றது இல்லையா? அப்ப அந்த ஞான மாத்திரேன சோக மோக நிவர்த்தியும் வததி ஸ்ருதி. ஸ்ருதி என்ன சொல்ற? அந்த ஞானத்தினால மட்டும் இந்த சோகமும் மோகமும் நிவர்த்திக்கிறது தெரியுது. பக்தி ஞானம் கொடுக்கல, விஜானதகம் பதவிருக்க ஞானத்தினாலேயே அந்த சோகமும் மோகமும் நிவர்த்திக்கிறது தெரியுது. அப்ப அந்த ஞானம் எப்படி இருக்கக்கூடிய ஞானமா இருக்கணும்? துவைத ஞானமா இருக்கக்கூடாது. ஏன்னா துவைதமா பார்க்கறதா இருந்தா பயம் இருக்கு, பக்தியும் இருக்கு, ஸ்நேகமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா விகாரங்களும் அங்கேயே இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய எதுக்காக இருந்தா கூட அந்த பக்தி இருக்கிறவன் பரமாத்மாவை தான் அபேட்சிக்கிறது. நம்மளுடைய விகாரங்கள் எல்லாமே அங்கே போய் கொண்டு கொட்டுறது இல்லையா? என்ன காரணம்? அது ஒரு மார்க்கம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த இது இந்த சுதிக்கு அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது. அந்த மார்க்கத்தை மார்க்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாஸ்தவம் தான், அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கணும் இல்லைன்னு சொல்லல. நமக்கு எங்க பிரதிஷேதம், அத்வைதிகளுக்கு எங்க பிரதிஷேதம், உங்கள் மேல என்ன ஒரு விமர்சனம் என்ன என்ன இருக்குன்னு கேட்டா, சுதிக்கு அத்தியாசம் சொல்லக்கூடாது. அத்வைதம் சொல்றதுக்காக வந்த சுதிக்கு நீங்க சொல்ற அர்த்தம் சொல்லக்கூடாது. அது தப்பு. சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்துக்கு அந்த அர்த்தம் இல்லை, வேற சாஸ்திரத்துக்கு அந்த அர்த்தமா இருக்கலாம். உபனிஷத் வாக்கியமே அது சொல்றதுக்காக வேற சாஸ்திரம் இருக்கு. ஈசாஸ்மா வாத சொல்றேன்னு அதுதான் அர்த்தம். அங்கே போய் அத்வைதம் சொல்ல போறது இல்லை யாரும். அந்தந்த சொல்லிக்க அந்தந்த நியாயமான அர்த்தத்தை சொல்லணும், அவ்வளவுதான் அபிப்பிராயம். இந்த அளவுக்கு வாதம் பண்றது கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஆத்மான என்கிற பதம் உபபதம் இல்லாமல் எங்க ஏதாவது இருக்கிறதா இருந்தால் ஜீவாத்மா அர்த்தம் இருக்கு, பரமாத்மா அர்த்தம் கிடையாது. பரமாத்மா என்கிற ஒரு பதமே கிடையாது. தெரியுமா? பரமாத்மா என்கிற ஒரு வேர்டு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. கீதை இருக்கலாம், பரமாத்மா சுதோ சுதான்னு இருக்கு. உத்தம புருஷத்து அந்நா பரமாத்மேதான் இருக்க கீதை இருக்கு. வேதாந்த வாக்கியங்கள் கிடையவே கிடையாது. பரமாத்மா என்கிற ஒரு வேர்டு கிடையாது. ஈஸ்வரன் இருக்க இன்னும் பல பதங்கள் இருக்கலாம், அந்த அர்த்தத்தில் இருக்கலாம், அந்த அர்த்தத்தில் இருக்கலாம். அந்த அர்த்தமே இல்லைன்னு சொல்லல. பரமாத்மா என்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஆத்மா நிறைய எங்க எங்க ஆத்மாங்கிற பதம் அந்த வார்த்தை இருக்கோ உபபதம் இல்லாமல், உபபதம்னா பர என்கிற பதம் உபபதம், அப்போட்டா வேற ஏதோ ஏதாவது பதவி சேர்க்காமல் சுத்தமா ஆத்மான்னு கொடுத்தா இருந்தால் அங்க எங்கே பார்த்தாலும் அது வந்து ஜீவாத்மான பிரம்ம பதம் எந்த அர்த்தத்தில் உபயோகப்படுத்துறது. பிரம்மாங்கிறது ஒரு
பரமாத்மாங்கிற அபிப்பிராயத்தில் இருக்க அந்த அபிப்பிராயத்தான் வச்சிருக்கோம் பிரம்மா என்ற பதம். ஆனா ஐக்கியம் சொல்ற இடத்துல தான் அப்படி சொல்லுவோம். ஐக்கியம் சொல்ல வேண்டிய இடத்துல பிரம்மா என்ற பதம் யூஸ் பண்றது. ஐக்கியம் உத்தேசிக்க ஐக்கியம் சொல்றதுக்காக தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா சில இடத்துல ஸ்ட்ரைட்டா தெரியாது, சில இடத்துல கொஞ்சம் பரம்பரையா தெரியும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஆத்மபதம் அங்கே அப்படி இல்லை. இப்ப கடவுள் இருக்கு பாருங்க, ஆத்மபதம் எத்தனையோ இடத்துல இருக்கு. ஆத்மா ஆத்மா தான் இருக்கு, பரமாத்மா கிடையாது. ஐக்கியத்தை சொல்றதுக்காக வந்தது. இங்கே அப்படின்னா ஆத்மையும் ஆத்மன்னு சொன்னா ஆத்மானா ஆத்ம சப்தத்தியா ஜீவ ஆத்மை ரூಢி. ஆத்மா என்ற சப்தத்துக்கு ஜீவாத்மா ரூಢா அது மாற்றவே கூடாது. தத்வமோக கஷோத ஏகத்துவம் அனுமதிஷதா ஜனாகீர்ணஸ்தானம் ராஜவார்த்தாவினா தியான விரோதித்வா ஆனந்த ஆத்ம பிரதீதி ரஹிதம் தத் சூன்யமிவ சித்தம் கிளேஷயதி. ஜனாகீர்ணஸ்தானம், ஆகீர்ணம்னா ஜனங்களோடு சேர்ந்ததுன்னு அர்த்தம். நிறைய ஜனங்கள் இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கக்கூடிய இடம். ஜனாகீர்ணஸ்தானம் ராஜவார்த்தாவினா, ராஜவார்த்தானா அரசியல் நியூஸ் அதுல இருக்கும். அதாவது ராஜவார்த்தாவினா தியான விரோதித்வா, தியானத்துக்கு விரோதியா இருக்கும். அதனால ஆனந்த பிரதீதி அதிகம். ஆனந்தத்தினுடைய சுவாபாவிக ஆனந்தத்தினுடைய பிரதீதி அதை அனுபவிக்கிறதுக்கு விக்னமா இருக்கிறதுனால சித்தம் கிளேசகை. இவாளுடைய கோலாகலத்தை ஜெயிச்ச அந்த சித்தத்தை அடக்க வேண்டியதா இருக்கும். அதுதான் கிளேசம் இருக்கு இல்லையா. ஜெகதா மித்யாத்வா ஆத்மனஹ பூர்ணத்வா ஜெகதா மித்யாத்வா ஆத்மனஹ பூர்ணத்வா இப்படி நடுவில் போயிட்டு அந்த ரெண்டு அந்த லைன் கரெக்ட் என்னன்னு சொல்லல, அது நடுவில் ஏதோ இருக்கும். ஜனாகீர்ணஸ்தானம் உபேட்சணியம் தான் அர்த்தம். அதுல என்ன தோஷம்னு கேட்டா அது அந்த ராஜவார்த்தை எல்லாம் இருக்கும். அதனால ஆனந்த பிரதிநிதி பிரதிபந்தம் இருக்கும்னு சொல்லியாச்சு. நீங்க முடிச்சாச்சு, அந்த சென்டென்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா ஏகாந்த தேசத்துல இருக்காவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜெகதா மித்யாத்வா ஆத்மனஹ பூர்ணத்வா சேத்யர்த்தா. ஆனா அது அந்த லைன் கரெக்டா இருக்கு. ஆனா எதோட சம்பந்தம் இருக்கு, முன்னாடி இருக்கிற சென்டென்ஸோட சம்பந்தம் இல்லை இருக்கு. ஜனாகீர்ணஸ்தானத்துல வந்து பலவிதமான வார்த்தைகள் எல்லாம் பேசலாம் இருக்கிறதுனால ஏகாந்தமா தியானம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன காரணம் கேட்டா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அது எப்படி ஜெகத்து மிக்சியா இருக்கிறதுனால அதுக்கு இதுக்கு ஹேதுவா, அது எப்படி தியானத்துக்கு விரோதியா இருக்கும். ஆனந்தாத்ம பிரதீதி ரஹிதம் சூன்யனிவ சித்தம் கிளேசத்தை கொண்டு வருது. அதுக்கப்புறம் பஞ்சமியம் ஜெகதா மித்யாத்வா, ஜெகத்து மிக்சியா இருக்கிறதுனால என்ன சம்பந்தம்? இது ஒண்ணு போயிருக்க மாதிரி அதுக்கு நடுவில் இன்னொன்று வரலாம். அப்படி இல்லாம சொல்றோம் ஏன பூர்ணம் விவாகாசம் பவத்தேன சர்வதா சூன்யம் பத்து ஜனாகீர்ணம் தம் தேவா பிராமணம் விது. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி எந்த ஒருவனுக்கு இந்த எல்லாமே பூர்ணமா இருக்கோ ஆத்ம விதிரிக்கமான ஒண்ணுமே ஏன பூர்ணமிவ ஆகாசம் பவத் ஏகேன சர்வதா ஏகேன பூர்ணம். எந்த ஒரு ஆத்ம வஸ்துவினால எல்லாமே பூர்ணமா இருக்கோ, ஆத்ம வஸ்துவோட அதை தவிர்த்து வேற ஒரு பதார்த்தமே தெரியவில்லையோ, அந்த அப்படி இருக்கிறவனுக்கு ஆத்ம வஸ்துவினால எல்லாமே யாருக்கு பூர்ணமா இருக்கோ அவருக்கு ஜனாகீர்ணமும் சூன்யன்தான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அம்சாரியா இந்த சாதனை திசையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சாதனா திசையில் இருக்கிறதா இருந்தால் ஆத்ம ஜானம் அடையவில்லை. அதுக்கு முன்னாடி சாதனா திசையில் இருக்கிறவனுக்கு ஜனாகீர்ணஸ்தானத்தில் போய் உட்கார்றதா இருந்தால் அது பிரதிபந்தம் தான். என்ன காரணம்? அவ பல விதமா பேசுவா. அதனால இவருக்கு தியானம் பண்றதுக்கு விக்னமா இருக்கும். சாதாரண பிரசித்தமான விஷயம். யாரு வந்து இப்படி இல்லையோ யோகியா மாறி அதுக்கப்புறம் யோகியா இருந்த இந்த தத்துவஞானியா இருந்தால் அவருக்கு ஜனாகீர்ணஸ்தானமும் சூன்யஸ்தானம் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும்னு சொல்லலாம். என்ன காரணம்? ஏகேன ஆத்மனா சர்வம் பூர்ணம். எந்த ஒரு தன்னுடைய ஆத்மாவினாலேயே
எல்லாமே பூர்ணமா இருக்கிறதுனால அந்த அர்த்தத்துக்காக ஸ்ருதியை கொண்டு வந்து உதாரிச்சிருக்கா. சர்வாணி பூதானி ஆத்மீவா பூதானதா சத்ய கோமோக கஷோகா. இது யாரை சம்பந்திச்ச? விஜானதா. யாருக்கு தத்துவஞானம் இருக்கோ அவரே சம்பந்திச்சு இது சொல்றது. அவரே சம்பந்திச்சு என்ன கேட்டா, அவருக்கு ஜனாதீர்ணமா இருந்தா கூட சூன்யஸ்தானம் தான். தத்துவஞானம் இருக்கிறவனுக்கு ஜனாதீர்ணமான பிரதேசம் கூட ஜனங்கள் இருக்கக்கூடிய எது தேசினாலும் ஒரே மாதிரி தான். பேசிட்டு இருக்கிறவா இருந்தா கூட பேசாம இருக்கிறதா இருந்தாலும் மற்றவா இருந்தாலும் இல்லாட்டாலும் சூன்யமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான், சூன்யம் தான் சோகத்தினுடைய அர்த்தம். அதுக்கு என்ன காரணம்? அந்த காரண விஜயாசாயாம் இந்த ஜெகதோமித்யாத்வாத்மனா பூர்ணத்வாத்தான் கொண்டு வரணும். இந்த விஷயம் நடுவில் வரணும், இல்லைன்னா அதுக்கு சம்பந்தம் இருக்காது. ஆமா, விஜானதா இதோட கண்டினியூவா இருக்கு. விஜானதா ஜனாகீரணஸ்தானமபி சூன்யமேவா. நடுவில் போடுறதா இருந்தா இது தெரியாது. ஜெகதோமித்யாத்வாத் ஆத்மனா பூர்ணத்வாத்யா அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன் நடுவில் இருக்கணும். சரி, அப்படி இருக்கிற அதிவர்ணாஷ்டமி சூதசம்ஹிதாயாம் முக்திகாண்டே பஞ்சமாத்தியாயே விஷ்ணு பிரதி பரமேஸ்வரேன வர்ணிதா. விஷ்ணுக்கு பரமேஸ்வரனுடைய உபதேசம். நமக்கு அத்வைதிகளோட கஷ்டமே இல்லை. எந்த புராணமா இருந்தாலும் எந்த இதிகாசமா இருந்தாலும் சில இடத்துல விஷ்ணு தெரியாத பரமேஸ்வரன் கிட்ட கேட்கறது, சில இடத்துல பரமேஸ்வரன் தெரியாம விஷ்ணு கிட்ட கேட்கறது. எல்லாமே நமக்கு சமானமா கொண்டு வரலாம். மற்றவர்களுக்கு என்ன பெரிய பெரிய கஷ்டம் என்னன்னா, இப்ப சிவவாதிகளா இருந்தால் அவளுக்கு சிவபுராணம் தான் வரமாட்டோம். மற்ற புராணங்கள் அப்பிரமாணம். அப்பிரமாணம் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா அப்பிரமாணம் மாதிரிதான். என்ன ஒரு கொஞ்சம் போலீஸ் பண்ணி சொல்லுவாங்க. புராணங்கள் 3 விதமா இருக்கு: சாத்விகம், ராஜசம், தாமசம். மத்திய சித்தாந்தங்கள் அப்படி இருக்கு. புராணங்கள் 3 விதம்: சாத்விகம், ராஜசம், தாமசம். இந்த தாமச சிவபுராணங்கள் எல்லாமே தாமச புராணங்கள். என்ன காரணம்? சிவனுடைய மகாத்மியத்தை வர்ணிச்சிருக்கும். சிவனுடைய மகாத்மியத்தை, சிவனுடைய என்ன சர்வோத்கிருஷ்டம், சிவன் தான் உசந்ததா இருக்க தேவதை, அந்த ஒரு தத்துவத்தை வர்ணிச்சிருக்கிறதுனால அந்த புராணம் தாமச புராணம். சரி, இருக்கட்டும். அது எதுக்காக வர்ணிக்கிறதுன்னு கேட்டா, அதுக்கு உத்தேசம் என்ன தெரியும்? நரகத்தில் போறவாளுக்கு துட்டஜனாங்கள் இருக்கும் இல்லையா, நரகத்தில் போறவாளுக்கு அதுக்காக ஒரு உபாயம் இருக்கணும் இல்லையா. சிவபஜனத்தை பண்ணி நரகத்தில் போயிடுங்கோ என்கிற அபிப்பிராயம். சிவன் தான் அவா நரக யோகியரா இருக்கிறவா, நரகத்துல போறவா யார் இருக்காரோ அவளுக்கு இது ஒரு உபாயம். இத சிவனுடைய சர்வோத்கிருஷ்ட சிந்தனம். அதுக்காக சிவபுராணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவருடைய பாஷையிலே இருக்கு. இந்த மாதிரி கஷ்டங்கள் என்ன கஷ்டம்? இப்ப எல்லா புராணமும் வியாசர் சிவன்னு பிரசித்தி. நமக்கு எல்லாமே பிரமாணம் இருக்கலாம். அந்தந்த தேவதையா எந்த தேவதையா இருந்தாலும் அது அந்த தேவதையை பஜனம் பண்ற பட்சம் அது சர்வோத்கிருஷ்டமா பார்க்கணும். இது பக்தி சித்தாந்தம். அது பக்தி சித்தாந்தம். அது என்ன சித்தாந்தம்? எந்த தேவதையை வச்சுருக்கீங்களோ அந்த தேவதையை சர்வோத்கிருஷ்டமா நினைக்கணும். அது லெவல் பார்க்க கூடாது. அவ்வளவுதான். அது சிவனா இருந்தாலும் பரவாயில்ல, விஷ்ணுவா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஆகார வேதம் தான் உண்மையா வேதம் கிடையாது. இதுதானே நம்மளுடைய சித்தாந்தம். இந்த திருஷ்டியில் பார்க்கிறதா இருந்தால் எந்த புராணமா இருந்தாலும் சம பிராமணியத்தை ஒத்துண்டு போகலாம். பரமார்த்த திருஷ்டியில, தத்துவ திருஷ்டியில அத்வைதம் பரமார்த்தம், விவகார திருஷ்டியில இந்த தேவதா வேதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஒரு ஆங்கிள் இது பார்த்தா எந்த புராணத்துக்கும் எந்த கிரந்தத்துக்கும் அப்பிரமாணம் சொல்ல வேண்டியது இல்லை. இப்ப இது வந்து சூதசம்ஹிதா பாருங்க. இந்த சூதசம்ஹிதை சொல்ற அத்தனை விஷயமும் மற்ற துவைதவாதிகளுக்கு அப்பிரமாணமா சொல்ல வேண்டியதா போயிடும். எத்தனை இடத்துல அத்வைத பியூர் அத்வைதம் சொல்ற இடத்துல எல்லாம் அந்த சப்தங்களுக்கு எல்லாம் அர்த்தம் வித்தியாசமா இருக்க வேண்டியதா போயிடும். அதாவது ரொம்ப கஷ்டம். அதாவது நேரடியா அர்த்தம் சொல்லலாம், கஷ்டமே இல்லை. அத்வைதம் ருஜுவா இருக்கிறதுனால இந்த இப்படி இருந்தா சொல்லலாம். வேற சொரூப வர்ணனம் பண்றதா இருந்தால் உபாசனார்த்தம் அந்த மாதிரி பண்றது சொல்லி போயிட்டே இருக்கலாம். ஒரு கஷ்டமே இல்லை. இது வந்து சூதசம்ஹிதை இருக்கு பாருங்க. சூதசம்ஹிதாயா முக்தி காண்டே பஞ்சமாத்தியாயே விஷ்ணு பிரதி பரமேஸ்வரேன வர்ணிதா. விஷ்ணு கேட்கறது பரமேஸ்வரன் சொல்லிக் கொடுக்கிறது. நிறைய ஸ்லோகங்கள் சுலபமா இருக்கும். நான் உடனே அவரை படிச்சு சொல்லிட்டே போவேன்.
ரொம்ப விவரம் பண்றது தேவையில்லை. பிரம்மச்சாரி கிரஸ்த வானப்பிரஸ்த பிக்ஷுகா அதிவர்ணாசிரமி தேதி பிரமா சிரேஷ்டா விலட்சணா. நான் படிக்கும்போது கொஞ்சம் கவனிச்சிருந்தோம், சரளமா இருக்குன்னு நினைக்கிறேன். புராணம் தானே, ராமாயணம் மாதிரி இருக்கு. பிரம்மச்சாரி கிரஸ்த வானப்பிரஸ்த பிக்ஷுகா அதிவர்ணாசிரமிக்கா 5 இருக்கு. பிரம்மச்சாரி கிரஸ்தன் வானப்பிரஸ்தன் பிக்ஷுகன்னா சன்னியாசி, அதுக்கும் மேலே அதிவர்ணாசிரமி, வர்ணாசிரமங்களே இல்லை, ஜீவன் முக்தன் இருக்கும். இவா கிரமமா உத்கிருஷ்டதா இருக்கு. கிரமா சிரேஷ்டாக விசக்ஷனா, எல்லாரும் உத்கிருஷ்டதான். ஆனா அதுக்குள்ள மேல மேல இருக்கலாம், ஒண்ணுக்கு மேல உத்கிருஷ்டதா இருக்கு விசக்ஷனா. அதிவர்ணாசிரமி புரோக்தோ குரு சர்வாதிகாரியாம். இந்த அதிவர்ணாசிரமி இருக்காரு, அவர் எல்லாருக்கும் குரு, எல்லாருக்கும் குருன்னு சொல்லுவார். அதிவர்ணாசிரமி புரோக்தா குரு. அதிவர்ணாசிரமினா ஜீவன் முக்தன், சர்வாதிகாரினா மற்றவாளுக்கு எல்லாருக்குமே குரு. கட்சியாமி பவே சிஷ்யா, இன்னொருத்தருக்கு சிஷ்யனா இருக்க முடியாது. மற்றவாள் இவருக்கு சிஷ்யனா இருக்கலாமே தவிர இவர் இன்னொருத்தருக்கு சிஷ்யனா இருக்க முடியாது. கட்சியாமி பவே சிஷ்யா யதா அகம் புருஷோத்தமா. யாரா சிவன் புருஷோத்தமா விஷ்ணுவை சம்போதனம் பண்ணி யதா அகம் இன்னொருத்தருக்கு சிஷ்யனா இருக்க புருஷோத்தமா. அதிவர்ணாசிரமி சாட்சா குருவான் குருச்சதே சமோ நாதிகஸ்மி லோகே அஸ்தியோ நம்சயா. சொன்ன விஷயத்தான். அதிவர்ணாசிரமி சாட்சா குருவான் குருச்சதே, எல்லா குருக்களுக்கும் ஒரு குருன்னு சொல்றது. சமோ ந அதிகஸ்ட, அவருக்கு சமமா கூட இன்னொருத்தர் இல்லை. அதிகஸ்ட, அவரோட அதிகனாவும் இன்னொருத்தர் இல்லை. உங்களுக்கு கேட்கலாம், இன்னொரு அதிவர்ணாசிரமி இருந்தால், 2 அதிவர்ணாசிரமி இருந்தால் அவரை 2 பேரையும் சமமா பார்க்கலாம் இல்லையா? சமமா நமக்கு பார்க்கலாம். அவருக்கு வேதமே கிடையாது, அவருடைய திருஷ்டியை சொல்றது. நமக்கு சமமா பார்க்கலாம். அவரும் அதிவர்ணாசிரமி, இவரும் அதிவர்ணாசிரமி. என்ன காரணம்? நம்மளுடைய திருஷ்டியில் அவர் வேற, இவர் வேற. அவருடைய திருஷ்டியில் அவரும் இவரும் வேற கிடையாது, நம்மளும் வேற கிடையாது. அப்ப என்ன, நம்மளே வேற கிடையாது. நம்மளுடைய திருஷ்டி நம்ம வேற இருக்கு, அவர் 2 பேரும் இன்னும் வேற இருக்கு. அவர் சமோ சமோ நாதிகஸ்ட அஸ்மின் லோகே அஸ்தியோ ந சம்சயः நாஸ்தியோ சமஹ அதிகஸ்ட ந அஸ்தி அஸ்மின் லோகே. இந்த உலகத்துல எங்கேயும் இருக்காது. நாஸ்தியோ சம்சயः, இந்த விஷயத்துல சம்சயம் கிடையாது. யஹ சரீரேந்திரியாதிभ्यो விபின்னம் சர்வசாட்சிணம் பாரமார்த்திக விஞ்ஞானம் சுகாத்மானம் ஸ்வயம் பிரபம் பரம் தத்துவம் விஜானாதி சோதிவர்ணாசிரமி பவே. யார் அதிவர்ணாசிரமியா இருக்கும் கேட்டால், யாவொருவன் சரீர இந்திரியாதிभ्यो விபின்னம், பின்னமா இருக்கக்கூடிய, சரீரமும் இந்திரியமும் இல்லாம அதோட பின்னமா இருக்கக்கூடிய, சர்வசாட்சியா இருக்கக்கூடிய, பாரமார்த்திக விஞ்ஞான ஸ்வரூபமா இருக்கக்கூடிய, சுகாத்மானம் சுகஸ்வரூபமா இருக்கக்கூடிய, ஸ்வயம் பிரபம் சொப்பிரகாசமா இருக்கக்கூடிய, பரம் தத்துவம் விஜானாதி இந்த ஸ்வரூபத்தை, சைதன்ய ஸ்வரூபத்தை தெரியறதோ, யாருக்கு தெரியறதோ அவர் அதிவர்ணாசிரமி பவே. வேதாந்த மகாவாக்கிய ஸ்ரவணேனைவ கேசவ ஆத்மான ஈஸ்வரம் வேதா சஹ அதிவர்ணாசிரமி பவே. வேதாந்த வாக்கிய ஸ்ரவணேனைவ ஒரு தடவை தெரிஞ்சா போதும், இந்த வரைக்கும் தெரியவில்லை. அதனாலதான் ஆத்மான ஈஸ்வரம் வேதா சஹ அதிவர்ணாசிரமி பவே. யோ வேதாந்த மகாவாக்கிய ஸ்ரவணேனைவ கேசவ, ஹே கேசவ, யஹ வேதாந்த மகாவாக்கியம் தத்துவமஸ்யாதி மகாவாக்கியம் ஸ்ரவணேனைவ தத்துவமஸ்யாதி வாக்கியோர்த்த சம்யக்தி ஜன்ம மாத்திரதா அவித்யா சஹகாரியேன நாசீதஸ்தி பவிஷ்யதி. ஆத்மானம் ஈஸ்வரம் வேதா, ஈஸ்வரம் ஆத்மானம் வேதா. இந்த இடத்துல பாருங்க, அத்வைதம் தான் சொல்றது. ஆத்மானம் ஈஸ்வரம் வேதா. இதெல்லாம் மாற்றணும்னா எப்படி மாற்றணும்? ஆத்மானம் ஈஸ்வரம் வேதா. ஈஸ்வரா ஒரு ஆத்மா இருக்கு தெரியும். அப்படி ஆத்மான தன்னே அர்த்தம் சொல்லாமல் இதை எப்படி மாற்றலாம்னு சொல்றாங்க. ஆத்மானம் என்ற தன்னையே ஈஸ்வரனா பார்க்கறது இதுவா கிடைக்கிற அர்த்தம். இப்படி இல்லாமல் ஆத்மானம் ஈஸ்வரம் வேதா, ஈஸ்வரன் என்ற ஒரு ஆத்மா இருக்கு,
விதுருஷி வியாக்கியானம் பண்ணணும்னா அப்படி நான் இருக்கேன், இன்னொரு ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா தேவி இருக்கு இல்லையா, ஆத்மாவும் ஈஸ்வரம் வேதம் அதுக்கு அப்படியே சொல்லணும். ஆத்மாவும் ஈஸ்வரம் வேதா சக அதிவர்ணாசிரமி பவே யோ வர்ணாசிரம நிர்முக்தம் அவஸ்தாத்ரய சாட்சிணம் மகாதேவம் விஜானாதி கோபி வர்ணாசிரமி பவே. யஹ வர்ணாசிரம நிர்முக்தம், வர்ணமும் ஆசிரமும் ஒன்றும் இல்லாமல் வர்ணாசிரம சம்பந்தம் இல்லாத அவஸ்தாத்ரய சாட்சியா இருக்கக்கூடிய மகாதேவம் விஜானாதி. நான் மகாதேவன் நாங்கள் உபதேசம் பண்றது மாம் விஜிஞாசத்துவா இந்திரன், இந்திர பிரபந்தன உபதேசம் மாதிரி. பிரபந்தனுக்காக இந்திரன் உபதேசம் பண்றது யாரு, இது நம்ம படிச்சோம் விசாரணா இருக்குல்ல, உபதேசம் பண்ண அந்த மாதிரி மாம் யஹ ஜானாதி மகாதேவம் விஜானாதி அதிவர்ணாசிரமி பவே. வர்ணாசிரமாவையோ தேகே மாயையா பரிகல்பிதா. வர்ணமும் ஆசிரமும் எங்க இருக்கு, தேகத்தில் இருக்கு. வர்ணமும் ஆசிரமும் எல்லாம் தேகத்தில் இருக்கு, ஆத்மாவே கிடையாது. அதனாலதான் இந்த சாதுர்வர்ணிய சம்பிரதாயம் இருக்கு. சாதுர்வர்ணியம் பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ர வேதம் என்கிறது கேவலம் கர்மத்தினால சொல்லணுமா ஜென்மத்தினால சொல்லணுமா ஒரு ஆధునిக சர்ச்சை இருக்கு இல்லையா. ஆధునిக கோஷ்டியில எல்லாரும் கேட்கறது நீங்க தப்பா சொல்றது, அது வந்து சாதுர்வர்ணியம் மயா புத்தம் குண கர்ம விபாகத்தான் இருக்கு. அதனால அது வந்து ஜென்மத்தினால இல்ல, நீங்க ஜென்மத்தை வச்சுட்டு சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு சுவாவத்தை வச்சுட்ட வந்த ஒரு சிஸ்டம், அது ஜென்மத்தினால் வரக்கூடியது இல்லை. ஆனா வேதாந்த விஷயம் பார்க்கும்போது அப்படி சொல்ல முடியுமா தெரியாது. இல்ல பாருங்க, குணத்தை வச்சது பிராமணன் சொல்லலாம், இல்ல சொல்ல. ஆனா பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்கிற விபாகம் ஜென்மத்தை வச்சுட்டான ஒரு சம்பிரதாயம், பிராச்சீன சம்பிரதாயம் அப்படியே இருக்கு. அதுக்கு வேதாந்த சித்தாந்தமும் அதுக்கு அதோட என்ன சொல்றது, அதுக்கு அனுகுணமா இருக்கு. அதை காம்ப்ளிமெண்ட் பண்றது, அதோட அதை அனுமதிக்கிறது, அது வாஸ்தவம் சொல்றது தெரியுது எனக்கு. என்ன காரணம் சொல்லுவேன், இந்த பிராமணத்துவம் கிரகத்துவம் இல்லைன்னு, பிராமணத்துவம் ஒருத்தர் பிராமணனா இருக்கு, இன்னொருத்தர் கத்திரியனா இருக்கு. இப்போ பிராமணத்துவம் என்ற ஒரு தர்மம் இருக்கு, அந்த மாதிரி ஆசிரமம். இவர் வந்து பிரம்மச்சாரி, இவர் கிரகஸ்தர். இப்ப கிரகத்துவம் என்ற ஒரு தர்மம் இது எங்க இருக்கு கேட்டா சரீரத்தில் இருக்கு. சரீரத்தில் இருக்குன்னா எப்போ அது ஆரம்பத்தே இருக்க முடியாது. இந்த இந்த குணம் இந்த தர்மம் என்கிறது பிராமணத்துவம் எங்க இருக்கணும், சரீரத்தில் இருக்கணும். சரீரத்துல நடுப்புற வரதா, சரீரம் வரதோட வருதா கேட்ட நைசர்கியமான சரீரத்துல முன்னாடி வரும். சரீரம் எப்பொழுது எப்போ அந்த கர்ப்பத்திலிருந்து சரீரம் வெளியில் வருதோ, கர்ப்பத்திலிருந்து வெளியில் வருது இருக்கு, கர்ப்பத்திலே சரீரம் முன்னாடி இருக்கிறது இல்லையா, அப்பொழுது இருக்கு. என்ன காரணம், சரீரம் சரீர தர்மமா இருக்கிறதுனால சரீரம் எப்போ ஆரம்பிச்சு இருக்கோ அப்போ ஆரம்பிச்சு அந்த தர்மம் அங்கே இருக்கு, நடுப்புற வருதில்லை. என்ன காரணம், நடுநிலையில் வரதா இருந்தால் நீங்க எப்படி விவசாயம் பண்ணுவீங்க? இது ஒரு சிஸ்டமா இருந்தால் அந்த சிஸ்டத்தை எப்படி இது பண்ண முடியும்? என்ன காரணம், இப்போ இந்த மாதிரி சுபாவத்தோடு இருக்கிறவன் பிராமணன், இந்த மாதிரி சுபாவத்தோடு இருக்கிறவன் சத்திரியன் நீங்க சொல்றதா இருந்தால் யாருக்குமே அந்த ஒரு சுபாவம் நியதமா இல்லை. இப்ப நான் இப்ப அத்தியனாதி வாசனையோட நான் இருக்கிறதா இருந்தால் இப்ப நான் வந்து பிராமணனா இருக்கேன். கொஞ்சம் கழிச்சு அப்புறம் வேற விதமா இருக்கிறதா இருந்தா அப்போ அந்த ஜாதி மாறி போயிடுச்சு, அது சொல்ல வேண்டியதா போயிடும். அந்த நிறைய கஷ்டங்கள் இருக்கு, அது ரொம்ப சுலபமா இல்லை. சாதுவர்கள் மயா கஷ்டம் என்கிற ஒரே ஒரு லைன் வச்சுட்டு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஏதோ இருக்கட்டும், அது அந்த சர்ச்சையும் முடிய போறது இல்லை, அந்த விவாதமும் முடிய போறது இல்லை. நமக்கு அது அந்த விவாதத்தை உல்லங்கனம் பண்ணி பிரயோஜனமும் இல்லை. ஏதோ இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அது சரீர தர்மம், அது மறக்க முடியாது. அது ஆத்ம தர்மம் இல்லை. துவைத சித்தாந்தம் ஆத்ம தர்மம் தெரியணும். பிராமணத்துவம் ஆத்மாவில் இருக்கு, பிராமணத்துவம் இருக்கு. சுனகத்துவம் ஆத்மாவில் இருக்கு, மனுஷத்துவம் ஆத்மாவில் இருக்கு, பசுத்துவம் ஆத்மாவில் இருக்கு. எல்லா ஜென்மத்திலும் பசுதான், மனுஷன் இல்லை. ஒரு இப்போ நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவிலே ஜாதி இருக்கு. துவைத சித்தாந்தம் மற்ற சித்தாந்தம் அப்படி இருக்கு. உள்ளுக்குள்ள ஆத்மா அணு தெரியுமா, அணு ஆத்மா விகு இல்ல. அந்த ஆத்மாவில
ஆத்மாவே பசு. பசுவா இருக்க இப்போ எனக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா மனுஷ ஆத்மாவா குரங்கனுடைய ஆத்மாவா எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தை தான் எனக்கு தெரியும். அதை வச்சு நான் போயிட்டு இருக்கேன். ஒருவேளை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு குரங்கனா இருக்கல, இல்ல சொல்ல முடியாது. அப்படி அவ்வளவு சித்தாந்தம். அது சில ஆத்மாக்கள் நிச்சய நரக பாதை, நீங்களே கண்டிப்பா நரகத்துலதான் போயிடும். அந்த சில ஆத்மாக்கள் இருக்கும். அவ இங்க வரும், திருப்பி நரகத்துக்கு போயிடும், திருப்பி இங்க வரும், திருப்பி நரகத்துக்கு போயிடும். நரகம் பரமந்த நரகம். நரகம் நரகே நியதம் வாங்கோ பகவதி கனசுஷ்ருவா அப்படின்னு கீழே இருக்க. அதுக்கு அப்படியே அர்த்தம் வச்சுன்னு சொல்றது. நரகே நியதம் வா. சில பேர் இருக்க, இப்ப நான் நரகத்துக்கு போக வேண்டியவனா சொர்க்கத்துக்கு போக வேண்டியவனா எனக்கு தெரியாது. நான் நரகத்துக்கு போக வேண்டியவனா இருந்தால் இங்க எது பண்ணாலும் நரகத்துக்கு தான் போயிடும். அப்படி ஒரு சித்தாந்தம். எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எந்த விதமான ஆத்மா எனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஈஸ்வரனுக்கு பகவானுக்கு தான் தெரியும். ஜென்ம ஜென்மாவும் பசுவா தான் இருக்கும். ஆனா பசுக்கும் மோட்சம் இருக்கு. இந்த ஒரு பசு எப்படி இருக்கா, அவருடைய கற்பனை எப்படின்னா, நான் ஒரு பசு நினைச்சிருந்தோம், ஒரு மாடு. என்னுடைய ஆத்மா மாடு ஆத்மா இருக்கு, மாடுடைய ஆத்மாவா இருக்கு. நான் இப்போ ஒரு மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு இங்க நடக்கிறேன். நான் ஒரு பெரிய பரமாத்மா குணங்கள் எல்லாம் பார்த்து பக்தி அந்த அளவுக்கு பரமாத்மா பஜனம் பண்ணி பரமாத்மா பிரீதியை அடையாளனா இருந்தால் அந்த பரமாத்மா பிரீதியினால எனக்கு மோட்சம், பரமாத்மா பிரீதினால வைகுண்ட லோகத்துல போக முடியும். இது என்னுடைய மோட்சம் தான், என்னுடைய மோட்சம். ஆனா இந்த மோட்சம் கிடைச்சது யாருக்குன்னு கேட்டால் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாடு அங்கேயும் மாடா இருக்கு. அப்படி இதுதான் அவருடைய கிரந்தத்தில் இருக்கிறதா சொல்லும். இதெல்லாம் கேட்டு பாருங்க, அவளை கேட்டு பாருங்க. இதெல்லாம் நாங்கெல்லாம் டெய்லி விவாதம் பண்ற விஷயம். எதுக்காக விவாதம் பண்றதுனால அத்வைதத்துக்கு கேள்வி கேட்பா இல்லையா, தவ சித்தாந்த ஏமஸ்தி கேட்க முடியாது, திருப்பி கேட்க முடியாது. அப்படி கேட்டு கேட்டு பழக்கம் இல்லை. அதனால அவ சித்தாந்தே கதம் கேள்வி கேட்ட அவளை கண்டனம் பண்றதுக்காக நிறைய இடத்துல உபயோகம் இருக்கும். நம்மளே கேட்கறதா இருந்தா உங்களையும் நான் கேட்கிறேன் சொல்றதுக்காக பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்கோம். ஆத்மனா ஆத்மான உத்திரேதா, ஆத்மனா ஆத்மானா அந்த கரணேனா ஆத்மான உத்திரேன்னு அர்த்தம். நம்மளுடைய சித்தாந்தம் அப்படின்னா ஒரே ஆத்மபுரத்துக்கு அந்த கரணம் அர்த்தம். அந்த கரண சுத்தியாதினா ஆத்மானம் மோட்ச யோக்கியம் குரு இத்தியர்த்தம். அந்த கரண சுத்தியாதிகம் சம்பாத்திய ஆத்மானம் கண்ணே மோட்ச யோக்கியம் குரு, மோட்ச யோகினா மாத்து அர்த்தம். சித்தாந்தத்துக்கு வித்தியாசம் இல்லை. என்ன சொல்றது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை மனுஷியாத்மாவா இருக்கணும் என்ற நிர்பந்தம் இல்லை. அது எல்லா ஜென்மத்திலும் ஒரு மாடா இருந்தா எல்லா ஜென்மத்திலும் மாடுதான். அப்படி இருக்கு. அது வெளியில் இருக்கக்கூடிய சரீரங்கள், சரீரத்துல ஜாதி ரெண்டு ஜாதி இருக்கு. ஆத்மாவுக்கு ஒரு ஜாதி, சரீரத்துக்கு இன்னொரு ஜாதி. சரீரத்துக்கு இன்னொரு ஜாதி, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜாதி மனுஷ ஜாதி தான். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவோட ஜாதி எதுவும் எனக்கு தெரியாது. அதனால கவனிக்கிறதும் வேண்டியதும் இல்லை. அது பகவானுக்கு தான் தெரியும். இப்படி இருக்கிறாங்க கேட்டா இதுக்கு என்ன பிரமாணம் கேட்கணும், அவ்வளவுதான். இப்படி சொல்றதுக்கு என்ன பிரமாணம் கேட்கணும். இப்படி இருந்தா என்ன கஷ்டம், இப்படி இருந்தா என்ன தப்பு வேற விஷயம். தப்பு சொல்லலாம், இப்படி ஒரு சித்தாந்தம் இருந்தால் என்ன கஷ்டம். சரி, இப்படி சித்தாந்தம் இருந்தா என்ன தப்புன்னு கேட்கணும். முன்னாடி இப்படி ஒரு சித்தாந்தம் கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம், என்ன பிரமாணம் சொல்லணும் இல்லையா. பிரத்யட்சமா அனுமானமா, பிரத்யட்சம் இல்லை அனுமானம் இல்லை, ஸ்ருதியோ சொல்லலாம். அந்த எந்த ஸ்ருதியை வச்சுன்னு இப்படி சொல்றது, எந்த ஸ்ருதியை வச்சுன்னு சொல்றதுன்னு கேட்கணும். ஆடு மாடுகளுடைய எல்லாம் வாசனையும் தெரியறது இல்லையா, பல வாசனைகள் தெரியறது. அது ஆத்மாவுடைய வாசனையா உங்களுக்கு தெரியாது. இப்ப மனசும் அதோடு சேர்ந்த மனசுதான் இருக்கணும், அதோடு சேர்ந்த மனசுதான். ஆனா அதுக்கும் மோட்சம் இருக்கு, அதுக்கும் அந்த அப்படியே மோட்சம் இருக்கு. ஒரு மாடுக்கு இருக்கக்கூடிய மோட்சம்னா மனுஷ சரீரத்துல வந்துதான் மோட்சம் வரும். மனுஷ சரீரம் எடுத்த அப்புறம் தான் மாடுக்கும் மோட்சம். ஆனா இப்படி அந்த கன்செப்ட் கரெக்டா பாருங்க. ஒரு மாடுக்கு மோட்சம் இருக்கிறதுனால மாடா இருந்த மோட்சம் வர்றதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். அதோட சித்தாந்தம் கரெக்டா தெரியாது. ஆனா இப்படிதான் நான் நினைக்கிறேன், மனுஷ சரீரம் எடுத்துதான் மோட்சம் வரணும். ஏன்னா சாஸ்திரம் படிக்கணும்னா மனுஷ சரீரத்தான் முடியும். ஆனா மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு சாஸ்திரம் படிச்ச பக்தி பண்ணி வரக்கூடிய மோட்சம் மனுஷனுக்கு இல்லை. ஏன்னா மனுஷன் கிடையாது, அந்த ஆத்மா சரீரம் தானே மனுஷன் ஆக்குது. அது ஆத்மா வந்து மனுஷன் இல்லை. பிரமாணம் இருக்கான்னு கேட்டா ஏதோ
அவன் வாக்கியங்கள் சொல்லுவா. அது அந்த வாக்கியங்களுக்கு சரியான அர்த்தத்தை கவனிக்காமல் அந்த அப்படியே ஒரு உபரிபுலமான ஒரு எக்ஸ்டர்னலா இருக்கிறதா இருந்தா அப்படியெல்லாம் தோணும். லிட்டரல் டிரான்ஸ்லேஷனா இருந்தா அப்படியே இருக்கும். ஒரு ஒரு பதானுபவம் இல்லை. இந்த இடத்துல முன்னாடியே தானே ஏதோ ஒன்று நிச்சயம் பண்ணி அந்த அர்த்தத்தை கொண்டு வர்றதுக்கு அங்கே சிரமம் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆத்மனோ போதரூபத்திய மமதே சந்தி சர்வதா இது யோ வேத ஸோ அதிவர்ணாசிரமி பவே ந ஆத்மனோ போதரூபத்திய மம தே சந்தி சர்வதா இது யோ வேத வேதாந்தை சோதிவர்ணாசிரமி பவே ந ஆத்மனः போதரூபத்திய மம. ஆமா முன்னாடி அதோட சம்பந்தப்படுறோம். மகாதேவம் விஜானாதோ அவாய்ப்பு இல்லையா? வர்ணாசிரமாதையோ தேகே மாயா பரிகல்பிதாக அது கவனிக்கணும். வர்ணாசிரமாதையோ தேகே மாயா பரிகல்பிதான்னு சொல்றது இல்லையா? அந்த வர்ணாசிரமாதிகள் என்ன பந்தின்னு அர்த்தம். ஆத்மனஹா போதரூபத்திய ஆத்மா வந்து போதரூபம் ஆச்சு. அதனால ஆத்மனஹா போதரூபத்திய மம தே எனக்கும் உங்களுக்கும் யாருக்குமே உங்களுக்கும் இல்லை. நான் இந்த படிக்கிறதுக்கு தேகாதையா எனக்கும் உங்களுக்கும் அர்த்தம் இல்லை. சப்போஸ் மம தேனா வர்ணாசிரமாதயா தேகாச்ச வர்ணாசிரமாதிகளும் வர்ணங்களும் ஆசிரமங்களும் தேகங்களும் இதெல்லாமே மாயா படிக்கிறதும் பரமாத்மத்து மம ஏகே ந சந்தி இது விஜானதா. இது இந்த விஷயம் யாருக்கு தெரியுதோ வேதாந்த சுயமா இல்லை, வேதாந்தத்தினால தெரிஞ்சுக்கலாம். சக அதிவர்ணாசிரமின் பவே. அதனால வேதாந்த தாத்பரிய நிர்ணயம் தேவையா இருக்கு. இதெல்லாம் வேதாந்த முகமா தெரிஞ்சுக்கணும்.